மனுஷர்கள் ஒரு நாள் கைவிடலாம், உலகம் யாருன்னா கைவிடலாம், உறவினர் கைவிடலாம், நண்பர் கைவிடலாம். கைவிடாத நல்ல தேவன், கரம் கொடுத்து மீட்ட தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆதி முதல் கொண்டே தேவன் நம்மை பாதுகாத்து வருகிற தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிற இந்த மாலை வேளையில் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்னொரு வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாக தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரயாசத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை தேவன் பூர்த்தி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஒரு நாள் பலன் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட எப்படி நாம் தேவனை அப்படியாக பாடல் பாடி ஆராதித்தோமோ அதே போல் தேவனுடைய வார்த்தையை அப்படியாக வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை அப்படியாக கேட்கும்போது தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தை உங்களோட டைரெக்டாக பேசும்போது நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா சொல்லலாம், தேவனை துதிக்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டு வருகிறது போல தேவனின் சிருஷ்டிப்பு பாகம் 4 இந்த வாரமும் பார்க்க போகிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பிலிருந்து அப்படியாக தொடர் போதனையாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 1ஆம் அதிகாரம் அப்படியாக முடித்து 2ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்களை வாசிக்கிறேன். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமி மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமி மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். ஆமென். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த இந்த வேத பகுதியோடு தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டி நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. லார்ட் ஜீசஸ், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர், நீ எப்படி மனுஷனை சிருஷ்டித்து ஆதாம் ஏவாளு இடத்திலையும் மாலை வேலையிலே குளிர்ச்சியான நேரத்திலே ஆண்டவரே நீர் அவர்களை சந்திக்க போய் நீர் சம்பாசித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே வேதத்தில். கர்த்தாவே, அப்படியாப்பட்ட தேவன் உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே, இதோ ஆண்டவரே கர்த்தா தன்மைகளை நீர் மாற்றவில்லை. இன்றும் அதே தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இதோ உம்முடைய பிள்ளைகளை இதே மாலை வேளையிலே சந்திக்க வருகிற தேவனாய் இருக்கிறீர். இதோ தேவரீர், நீர் உம்முடைய வார்த்தையோடு எங்களை பேசும்படியாக, எங்களோடு கூட பேசும்படியாகும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அணுகும் பொழுது மிக பயபக்தியோடு நாங்கள் அணுகும்படியாகும், வார்த்தையை கேட்கிற எங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் ஆண்டவர் ஒருபடி உயரும்படியாகும். தேவனை குறித்ததான காரியங்களிலே இதோ தேவனுடைய மறைவான ரகசியமான காரியங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவராலே தெரிந்து கொள்ள எங்களை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். அதற்கு தடையாக இருக்கிற எங்கள் குற்றம் குறைகள் தப்பிதங்கள் அக்கிரமங்கள் அக்கிரம சிந்தைகள் அக்கிரம பேச்சுக்கள் அக்கிரம பார்வைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மன்னித்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இந்த புலிப்பீட்டிலிருந்து கடைசி நபர் வரை நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சிந்தின நம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினூடாக எங்களை நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ரத்தம் இந்த இடத்தை மூடும்படியாக, உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகை இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே, எந்த எதிர்பார்ப்போடு மக்கள் வந்திருக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்படியாக ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறதோ ஆண்டவர் ஆவிக்குரிய விதத்திலையும் ஆண்டவரே சரீர பிரகாரம்
பிரகாரமான பொருளாதார விதத்திலும் அந்த குறைவைகளை எல்லாம் கர்த்தர் நீர் நீக்கி ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய கிருபையும் தயவும் இரக்கம் அன்பும் பரிசுத்தாவின் ஆளுகையும் ஆண்டவரே கர்த்தாவே பலனும் ஆண்டவரே எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே உம்முடைய மக்களோடு, நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே. சகல துதிகன மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் ரட்சகர் மெய்ப்பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தை கேட்கிறோம் பரலோக பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்காரலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நல்லது பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் அப்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வருகிறோம். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கிருபையினாலே தொடர்ந்து நாம் வரும்படியாக தேவன் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்படியாக தொடர்ந்து ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு ஏதாயிலும் ஒரு கேள்வியோ அல்லது அது புரியவில்லை என்றாலும் நீங்கள் எப்போது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆனால் நான் ஒரு வசனத்தை எடுக்கும்போது அதனுடைய வசனத்தினுடைய ஆதாரங்கள் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷ வரி இருக்கும். தேவனுடைய வார்த்தை ஜோடி இல்லாமல் இராதுன்னு வேதம் சொல்லுகிறது. இங்கொன்றும் அங்கொன்றும் தேவ ஆவியானவர் வச்சிருப்பார். அது யார் ஒன்று சேர்ப்பார்னா அதே தேவ ஆவியானவர் தான். ஏன்னா இந்த வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர் தான். 40 ஆசிரியர்களுக்கு கொண்டு 1500 வருடங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு வேதாகமம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. ஒருத்தர் பிறந்த ஒரு ஆசிரியர் பிறந்த காலங்களில் ஒரு ஆசிரியர் பிறந்திருக்க மாட்டார். ஆனாலும் அவர்கள் நாட்களில் அவர்கள் வந்தபோது தேவ ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டு அந்த வார்த்தைக்குரிய வியாக்கியானத்தை கொடுத்தார். அப்படி சேர்க்கப்பட்ட புஸ்தகம் தான் இந்த 66 புஸ்தகமும். அல்லேலூயா. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? இது வற்ற விதத்தார் என்ன செய்கிறாங்கன்னா அதில் வந்து இணை சட்டமாக சில புஸ்தகங்களை சேர்த்துருக்குறாங்க. தேவன் அந்த இணை சட்டத்தை நமக்கு அனுமதிக்கலை. கேட்குறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் எதை நமக்கு அனுமதித்தாரோ அது மட்டும்தான் நாம் கையில் வைத்திருக்கிற இந்த வேதாகமம். இதனோட ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அந்த இணை சட்டமானது மல்கியாவுக்கும் புதிய ஏற்பாடாகிய மத்தியைக்கும் நடுவில் ஒரு 400 வருடங்கள் இடைப்பட்ட காலம். அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். அந்த 2 காலத்தில் மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் வேற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பல தேவன். மல்கியா தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் வந்தவர் யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. கேட்குறீங்களா? அப்போ அந்த இருண்ட காலத்தில் பல நாட்கள் மக்கபியர்ஸ், சீராக் என்ற போன்றவர்கள் எழுதின அந்த காப்பியம் தான் இப்போது ரோமன் கத்தோலிசத்தில் இணை சட்டமாக இருக்குது. அந்த காப்பியங்கள் என்ன சொல்லுதுன்னா அந்த இடைப்பட்ட நாட்களில் நடக்கப்பட்ட காரியங்கள் தான் அதில் போடப்பட்டிருக்கு. அதனால் அது தேவ ஆவியானவர் இந்த புத்தகத்தோட இணைக்கப்படாது, நமக்கு தேவை கிடையாது. இதில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதனோடு ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆரம்பத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்ற நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவன் சொன்னமாகவே நடந்தபோது தேவன் அதை ஆசீர்வதித்தார். இப்படி ஆசீர்வாதத்தில் தொடங்கினது வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் இறுதியில் வரும்போது இதோடு ஒன்றை கூட்டுகிறவன் மேல் இதனோடு ஒன்று குறைக்கிறவன் மேல் என்ன செய்யுது? வாழை சாபத்தில் முடியுது. ஆசீர்வாதத்தில் தொடங்கி சாபத்தில் முடியுது. கேட்குறீங்களா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு வேத புஸ்தகம் தான் இது. வார்த்தையின் பிரகாரமாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது வார்த்தையானவரே நமக்குள்ள வாசம் செய்வார். இந்த கூடாரம் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கான நோக்கமே, இந்த சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டதான நோக்கமே இந்த ஜீவ வசனம் நமக்குள்ளே ஜீவிக்கிற வசனமாக மாற வேண்டும். அதுக்கு தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். அநேகருக்கு அந்த நோக்கம் தெரியாதனால தான் ஏனோ தானோ வாழ்ந்துட்டு ரட்சிப்பை அனுபவிக்க முடியாமல் ரட்சிப்பை அடையாமல் இருக்கிறார்கள். நம்ம ஏன் இவங்க இந்த தீமையான காரியங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணுவோம் இல்லையா? அது ஏன்னா இந்த மகத்துவமான காரியம் ஏன் வந்தது என்பதை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். ஒரு நேரம் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். நான் ஒரு நேரம் அந்த சத்தம் கேட்டது, இயேசு நல்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறார், இயேசு கல்வாரியில் உங்களுக்காக எனக்காக தான் சிந்தினார், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும் போது தான் அந்த வார்த்தை நன்றியில் வந்தோம் நாம். அல்லேலூயா. ஆனால் நாம் அதனோடு நிற்கல, இன்னும் அவரை அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் அந்த மகிமையான சுவிசேஷத்தை நாம் கேட்டு அந்த மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக தான் இந்த மாலை வேளையில் கூடியிருக்கிறோம். கேட்குறீங்களா? அப்போ வாரானா சபைக்கு போற ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனை போல இல்லாமல் கர்த்தரை தேடுகிற ஜனமா மாறுறோம் நம்ம. இதுதான் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலையை நம்ம உயர்த்துகிறார் தேவன். அல்லேலூயா. நல்லது பிரியமானவர்களே. அப்படியாக தேவனுடைய வார்த்தையில சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது சில காரியங்களை அனுமதித்த சித்தம் தேவனுடைய சித்தம் இருக்கும் இல்லையா?
நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் நினைப்போம், தேவனுடைய சித்தம் எதுன்னு தெரியல அப்படின்னு சில காரியங்களை செய்வோம். அப்புறம் அது என்ன ஆகும், அது அனுமதித்த சித்தமாக மாறும். அது நினச்சிருப்போம் நம்ம தேவனுடைய சித்தம்ன்ட்டு, ஆனால் அது அனுமதித்த சித்தத்தில் வந்துடும். ஆனால் சில காரியங்களை பார்க்கும்போது அது அனுமதித்த சித்தமாக இருந்தாலும் தேவனுடைய மகிமைக்காக அதை தேவனே நடப்பிக்க செய்வார். ஆனால் அது அனுமதித்த சித்தம் தான். கேட்குறீங்களா? ஆனால் அது பரிபூர்ண சித்தம் அல்ல. ஆனால் பரிபூர்ண சித்தம் செய்யும்படியாக தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தார். சில நேரங்களில் நம்ம தேவனுடைய சித்தம் தெரியாமல் நம்ம போயிடுறதுனால அது அனுமதித்த சித்தமாக மாறுது. மாறினாலும் அதை தேவன் தன்னுடைய மகிமைக்காக அதை நடப்பிக்கிறார். கேட்குறீங்களா? அதில் அவரோட மகிமை இல்லைன்னா அதை நிறுத்துறார், ஸ்டாப் பண்ணிடுறார். இப்படி தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக தான் மனிதனை உண்டாக்கினார். நம்ம ஆதியில் பார்த்தோம் இல்லையா, முதல் அதிகாரம், கடந்த வாரத்தில் பார்த்தோம். முதல் அதிகாரம் ஆதியாகமம் 26, 27 பார்த்தோம். அவர் எப்படி மனுஷனை சிருஷ்டிக்கிறாருங்க? வாசிக்கலாமே அதை ஐயா? ஒரு நிமிஷம், ஒருத்தர் யாருன்னா வாசிக்கலாம். பின்பு தேவன் தமது ஐயா நிறுத்தி வாசித்தாதான் நான். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஒரு சகல பிராணிகளும் ஆளக்கடவர் என்றார். அல்லேலூயா. நமது சாயலாக, நமது ரூபத்தின் பிரகாரம், அதுதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். நமது சாயல் என்று சொல்லும்பொழுது தேவன் ஆவியாய் இருக்கிறது போலவே மனுஷனையும் ஆவியாக சிருஷ்டித்தார். தேவன் ஆவியா இருந்தார். யோவான் 4:24 சொல்லப்படுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். அப்படிதான் ஆவியாக நமது சாயலும் நம்ம ரூபத்தின் பிரகாரமாக சிருஷ்டிக்க சொல்லும் பொழுது ஆவியான ரூபத்தில் தான் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அப்படி சிருஷ்டித்த பிறகு எல்லாவற்றையும் ஒரு ஆளுகை தரார். இப்ப எப்படி தேவன் நம்மளை ஆளுகை செய்கிறாரோ, கேக்குறீங்களா? எப்படி நம்மளை ஆளுகை செய்கிறாரோ அப்படிதான் ஆதாமுடைய ஆளுகையும் பூமி மேல இருந்தது. இப்ப தேவனுடைய ஆவிதான் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற ஆவியை ஆளுகை செய்து எங்கெல்லாம் இந்த நாளில் சுத்தினாலும் இந்த சாயந்தர வேளையில இங்க உட்கார்ந்த பாருங்க, இது தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறது. நாம இப்படிதான் நடத்தப்படும்படியாக மனிதனை உண்டாக்கினார். முதல் சிருஷ்டிப்பு, அதாவது முதல் சிருஷ்டிப்புனா முதலாவது மனிதனை அந்த 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிக்கும் போது ஆவியின் ரூபத்தில் நமது சாயலாகும் நமது ரூபத்தின் மாறாகும் ஆவியும் வார்த்தையும் சேர்ந்து மனிதனை உண்டாக்கினது. கேட்குறீங்களா? இப்போ அந்த மனிதனை உண்டாக்கிட்டு சொல்றாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அது 27 சொல்றாரு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். மனுஷன் தேவனை போலவே இருந்தான். இது வாசிக்கும் போது எப்படி இருக்கு? மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவ சாயலாகவே இருந்தான். நீங்க தேவனை பார்த்தீங்கன்னா மனுஷனை பார்த்தீங்கன்னா தேவனை பார்க்கலாம். மனுஷன் யாருன்னு பார்த்தா, அவர் உண்டாக்கின மனுஷன் யாருன்னு பார்த்தா தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும். கேட்குறீங்களா? இன்னைக்கு அதனால தான் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு உலகம் காத்துட்டு இருக்குது. என்ன காத்துட்டு இருக்குது? கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நான் காண வேண்டும். எப்படி ஆதாம பார்த்தா அவரை பார்க்க முடியுமோ, அவருக்கு ஒத்த சாயல் தான், வேற யாருமே கிடையாது. ஆனா என்ன செஞ்சிட்டாரு? ஒத்த சாயலை மனிதனுக்கு கொடுத்து விட்டு அவனை ஆண்டு கொள்ளும்படியா செய்யறாரு. படைச்சதெல்லாம் அவரு, ஆனா மனுஷங்கிட்ட அந்த ஆளுகையை கொடுத்துட்டாரு. இப்ப மேலிருந்து ஒருத்தன் தள்ளப்பட்டான்ல, அவன் தள்ளப்பட்ட போது ஏசியா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவன் எப்படி தள்ளப்பட்டான்னு. அவன் தள்ளப்பட்ட உடனே அவன் எங்க வந்தாங்க? பூமியில தான். இங்க தள்ளப்பட்டான், இங்க தள்ளப்பட்டான், இங்க வந்துட்டான். இப்போ மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கிறாரு. எப்படி சிருஷ்டிக்கிறாரு? அவருடைய சாயலின்படியே சிருஷ்டிக்கிறார். இப்போ இவனுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும், நம்ம மேலதானே இவரை பார்த்தோம், எப்படி பூமியில வந்தார் இவரு? அவனுக்கு மனுஷன்றதெல்லாம் தெரியாது.
ஸோ ஸ்பிரிட், ஒரே ஆவி, ஒரே ஆவி. அவரை பரலோகத்தில் பார்த்த மாதிரியே பூமியில் இருக்கிறார். தேவனுக்கு தான் தெரியாது, மனுஷன்ட்டு பிசாசுக்கு தெரியாது, தள்ளப்பட்டவனுக்கு தெரியாது. இங்க பார்க்கும்போது இவர் மேலே தானே இருந்தாரு, எப்படி கீழே வந்தா? ஒத்த சாயல், நமது ரூபம், நமது சாயல் ஒத்த சாயல் இருக்கிறான். அவனுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. மேலே தள்ளப்பட்டவர் இங்கேயும் வந்து ராஜ்யத்தை பிடிச்சிட்டாரா? மேலதான் அவருடைய சீட்டுக்கு ஆசைப்பட்டு கீழே தள்ள போட்டோம். இதுனாச்சும் நம்மள இந்த உலகத்தை நாச்சும் இந்த ஏதேனாச்சும் நம்ம வந்து சாத்தானுடைய ஏதனா மாத்திடலாமே, என்னுடைய ஏதனா மாத்திடலாமே நினைச்சோம். இங்கேயும் வந்துட்டாரு. அப்படி நினைக்கும் போதுதான், அப்படி நினைச்சுதான் எப்படியாச்சும் இவனை வீழ்த்த வேண்டும் என்று அவன் எண்ணம் கொண்டுனே இருந்தான். கேட்குறீங்களா பிரியமல்ல? எப்படி உலகம் உண்டாவதற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டாரோ, உலகமே உண்டாவல. இந்த ஆதியாகமம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அது உண்டாவதற்கு முன்பே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னு இருக்கு இல்லையா? அந்த வசனம் உண்டாவதற்கு முன்னமே உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள், வார்த்தைக்குள் தேவன் தெரிந்து கொண்டார்னு வேதம் சொல்லுது. எபேசியர் 4:1-4 அது வாசிக்கலாம் சிஸ்டர். எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள்னா வார்த்தைக்குள். வார்த்தை ஆதி முதலே இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்ததுன்னு யோவான் 1:1 சொல்றார். இப்படி ஆதியிலே இருந்த வார்த்தையில தான் இன்னைக்கு நீங்கள் நானும் என்னென்னோ பேர் வச்சிருக்கிறோம். ஆனா நீங்கள் நானும் அந்த வார்த்தைக்குள்ள இருந்தோன்னு வேதம் சொல்லுது. ஆதியிலே. அப்போ வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே நீங்கள் நானும் இருக்கிறோம். கரெக்டுங்களா? அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மளை வச்சிருக்கிறார் அவர் சிந்தையிலனா, அவர் எந்த நோக்கத்துக்காக வச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் மனுஷனை பூமியில வைக்கிறார். ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் தொப்புள் குடி இல்லை. யார் அது? ஆதாமுக்கு மட்டும்தான். ஏன்? தன்னுடைய வார்த்தையினாலே ஆதாமை சிருஷ்டிக்கிறார். அவருக்கு மட்டும்தான் தொப்புள் குடி இல்லை. நீங்க பரலோகத்துக்கு போனா கூட அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நாம பரலோகத்துக்கு போனா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு மட்டும்தான் தொப்புள் குடி இல்லை, மற்ற எல்லாருக்குமே தொப்புள் குடி இருக்கும். அல்லேலூயா. அப்படி அவரை சிருஷ்டிக்கும் போதே வேதம் சொல்லுகிறது, ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். இந்த ரெண்டு தன்மையும் ஒரு மனுஷனுக்குள்ள, ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ஒரே மனுஷனுக்குள்ள சிருஷ்டிக்கிறார். அவர் எப்படி எல்சடாய் தேவனாக ஏலோகியமாக இருந்தாரோ, எல்சடாய் என்பது தேவனுடைய தாய் பாகம். தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னார் இல்லையா? தாயை போல தேற்றுகிற தேவன் அவர். அந்த தாய் பாகம் என்பது எல்சடாய் என்கிற நாமத்துக்கு அந்த தாய் பாகமும் ஏலோகியம் என்பதற்கு அந்த ஆண் பாகமும் சேர்ந்துதான் அவரே இருந்தார். கேட்குறீங்களா பிரியமில்ல? ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல பாடலாம் பாடுறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஏலோகியமாகவும் எல்சடாயும் நம்மிலே வாசம் செய்கிற நல்ல தேவன். எப்படி அவர் சாயல் ஏலோகியமும் எல்சடாயுமா இருந்ததோ அப்படிதான் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவரை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ முதல் அதிகாரத்தில் சிருஷ்டித்தார். கரெக்டுங்களா? இப்போ 2ஆம் அதிகாரத்தில் வந்தபோது எப்படி வாசிக்கிறோம்? அதை இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. ஒவ்வொரு நாளையும் ஒன்னொன்னையும் சிருஷ்டித்துட்டு 6 நாட்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் தேவன். கரெக்டுங்களா? 6 நாட்களில் சிருஷ்டிக்கும் பொழுது மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் முதல்ல சிருஷ்டிக்கிறார். அவனுக்கு காற்று தேவை, அவன் சுவாசிக்க அவன் இருப்பிடம் தேவை, அவனுக்கு உண்ண உணவு தேவை, அவன் இயற்கையை ரசிக்கணும். இது எல்லாவற்றையும் ஃபஸ்ட்டு சிருஷ்டித்துறாரு. 6வது கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டதுதான் மனுஷன். 6வது நாள். கேட்குறீங்களா? இப்போ 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் இவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும். நம்மளை பாருங்க, பூமியில் அமைச்சிட்டு சும்மா விட்டுருவாரா? இன்னைக்கு தான் நம்ம கதறோம், ஆண்டவரே என்னை இப்படி விட்டீங்களே, இப்படி பண்ணுறீங்களே, அதை செய்யிட்டீங்களே. அதெல்லாம் ஆண்டவர் செய்யலைங்க.
நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்த பிறகுதான் நம்மளே பூமியில கொண்டு வந்தார். நான் அதுதான் சொன்னேன், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் போகும்போது தான். அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சிந்தை தான் சித்தம். கேட்குறீங்களா? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தை அறிந்தவன் யார்? அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்னவோ அதன் பிரகாரமாய் நாம் போகும்போது இந்த பூமியில ஒவ்வொன்றையும் வெற்றியோடு நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இது தோல்வியை அறிவிக்கிறதான புஸ்தகம் அல்ல, இது வெற்றியை அறிவிக்கிறதான புஸ்தகம். வெற்றி சிறந்தவருடைய வார்த்தை இது. இதுல தோல்வியை காண முடியாது. இதுல இருந்து இதை வச்சுக்கிட்டு தோல்வி அடைகிறோம்னா நம்மகிட்ட தான் தப்பு இருக்கு. ஏன்? தேவனுடைய சித்தத்தை அறியாது போவதுனால. தேவனுடைய சித்தத்தை அறியாமல் சில நாள் போனா கூட நம்ம சொன்ன மாதிரி அனுமதித்த சித்தம் வரும் இல்லையா? அப்படிதான் வரும். அதனால்தான் சில நேரத்தில் தேவனுடைய மகிமைக்காக அதை மாற்றுகிறார். எப்படி சிருஷ்டிப்பானது தேவனுடைய சாயலாக அவருடைய ரூபத்தின் பிரகாரமாக சிருஷ்டித்த பிறகு மனிதனை அதை மண்ணை பண்படுத்தவும் நிலங்களை பண்படுத்தவும் அவனுக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும் இல்லையா? அதை தான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் கொண்டு வரார். இப்படி 2ஆம் அதிகாரத்தில் கொண்டு வந்த பிறகு அந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆவியின் ரூபத்தில் இருக்கிற தேவ சாயலாய் படைத்த இந்த மனிதனை எடுத்து இந்த 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறத அந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளாக வைக்கிறார். எப்போ மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தில் மனுஷனை வச்சாரோ அப்போதான் அவன் அசைய ஆரம்பிக்கிறான், ஜீவ ஆத்மா ஆகிறான். கேட்குறீங்களா? அதில் வாசிக்கலாம் சாபியே. தேவனாகிய கர்த்தர் இல்லை, 1லேருந்தே வாசிக்கலாம். இவ்விதமாக வானமும் பூமியும் தீர்ந்தன. 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். எல்லா கிரியையும் 6 நாள்ல முடிச்சிடுறாரு. தேவனுக்கு ஒரு நாள் என்பது ஒரு 1000 வருஷம். 1000 வருடம் தேவனுடைய பார்வையில ஒரு நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 1000 வருடம் ஒரு நாள். அப்போ 6000 வருடம் தேவனுடைய சிருஷ்டிப்பில் நம்ம கடந்த முறை பார்த்தோம். தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட, அதாவது பூமியெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு அதை ஒழுங்குபடுத்தினதுலேருந்து இது 6000 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஒவ்வொரு 2000 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு நிகழ்வானது நடந்து கொண்டு இருக்கிறது. நான் தான் சொன்னேன், நோவாவுடைய ஜலப்பிரளயம் ஃபர்ஸ்ட் 2000 வருஷத்துல. அடுத்த இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தப்பட்ட ரத்தம், அவர் பலியாக செலுத்தப்பட்டது அடுத்த 2000 வருஷம். கரெக்டுங்களா? 4000 வருஷம் முடிஞ்சிச்சா? அவர் பூமியில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுலேருந்து இது 2000 வருஷம். கரெக்டுங்களா? இப்போ 2000 வருஷம் அதாவது வரப்போகுது. யார்? 33 வயசுல தான் அவர் அந்த 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 இதை கம்ப்ளீட் பண்றாரு. கரெக்டுங்களா? 33னா அப்போ என்னது? இப்போ 25 தான் நடக்குது. இன்னும் 33 வருஷம் ஆயிடுச்சுன்னா தான் அது கம்ப்ளீட் ஆகுது. 6000 வருஷம் அது கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ ஒவ்வொரு 2000 வருஷத்துக்கு அப்புறமும் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ இந்த 2000 வருஷம் முடிஞ்ச பிறகு ஏதோ நடக்க போகுதுன்னு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய காத்திருப்பு எப்படி இருக்குங்க? இயேசு வருவார், நம்மளை கூட்டிட்டு போவார். அதனே நம்ம காத்துட்டு இருக்கிறது. வேற ஒரு ஏக்கம் இல்லை. நம்ம வேலைகளை செய்யலாம், நம்ம ஸ்கூல் படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம், நம்ம பணிவிட செய்யலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு நோக்கம் இருக்கு நம்ம பூமியில் வர்றது. இப்போ அவரோட வருகையில் நான் காணப்படணும். அல்லேலூயா. நம்ம வீடு கட்டலாம், வாசல் கட்டலாம், நிலம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சொல்லி ஏமாத்திட்டாங்க. இது வாங்காத, இயேசு வந்துடுவார் போயிடலாம் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் விதைக்கிறது விதைச்சிக்கிட்டே இருக்கணும். உருளைக்கிழங்கு விதைச்சா விதைச்சிக்கிட்டே இருங்க, அது அறுவடை செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் அவர் வருவார், சத்தம் கேட்கும், எல்லாத்தையும் போட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நல்லவர். அப்படி தேவன் ஒவ்வொரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்கிறார். அப்புறம் 6 நாட்களிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறார். ஏன் ஓய்ந்திருந்தார் தெரியுங்களா? இப்போ சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் ரூல் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனே சிருஷ்டித்தார். இதுக்கப்புறம் அவருக்கு வேலை இல்லை. அப்படிதான் அவர் நினச்சி ஓய்ந்திருந்தார். கரெக்டுங்களா? இனி நான் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பெல்லாம் மனுஷன் பார்த்துருவான், மனுஷன் கிட்ட விட்டார். கரெக்டுங்களா? மனுஷனை எப்படி வச்சிருந்தார் பாருங்க. அதாவது பூமியில் உள்ள இந்த சிருஷ்டிப்புகளில் எல்லாம் உயர்வான சிருஷ்டிப்பு மனுஷன்தான். நீங்களும் நானும் தான். சிங்கத்தை பார்த்தா பயப்படுறோம், இயற்கையை பார்த்தா பிரமிக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம் இல்லையா?
ஆனா பிரமிக்கிற நம்மை பார்த்து இவைகளெல்லாம் பிரமிக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விசேஷித்த ஒரு சிருஷ்டிப்பு நாம. நீங்க கொஞ்சம் அப்படியே நீங்க வந்தாதான், ஆண்டவரே நான் அவ்வளோ பெரிய மனுஷனா, அப்படியா என்ன பார்த்தீங்கன்ற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. கேட்குறீங்களா? இன்ன வரையும் வேதத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நினைக்கிறோம், வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா சாவோன்ற நிலையில தான் கிறிஸ்துவமும் போயிட்டு இருந்தது மனுஷனை. ஆண்டவர் தான் இப்படி பண்றாரு, ஒரே அழுக 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 அழுதுகிட்டே நாட்களை கழிச்சு போயிட்டோம் நம்ம, இல்லையா? ஆனா அப்படி கிடையாது இனி. ஏன்னா வருகை சீக்கிரத்தில் இருக்குது. தேவன் அவர் ஏன் நம்மளை சிருஷ்டித்தான்ற நோக்கம் நிறைவேறும்படியாக அந்த கடைசி நாட்களில் தான். கேட்குறீங்களா பிரியமான? சபை இன்னைக்கு இதுதான் போதிக்கணும். மனுஷன் யார்? மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன் ஆராதிக்கிற அந்த தேவன் யார்? மனுஷனே அந்த தேவன் எப்படி பார்க்கிறாரு? மண்ணு தூசி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? நம்மள மண்ணு தூசி, மண்ணா தான் படைச்சாரு, ஆனா தூசியா வைக்கல, நட்சத்திரமா வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்போ ஹல்லேலூயா. அதெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு 2 விதமான சந்ததி வருது. ஒன்று, மணலை பார்த்து சொல்றாரு, மணலித்தனையான என்ன கூடும், மணலை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இப்படியா பெருகும் என்று சொன்னார். உன் சந்ததி 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது வெளியே கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாருன்னா ஆபிரகாமை கூப்பிடுறாரு. அதெல்லாம் வரும் நாட்களில் பார்ப்போம். ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமே வா. அவர் கேட்குறாரு, எனக்கு என்ன தரப்போறீங்க ஆண்டவரே? இந்த வேலைக்காரன் எலியேசர் இருக்கிறான், அவர் தான் எனக்கு பிள்ளையா? அப்படி நீ வா, இங்கே நான் சொல்லிட்டேன்ல உனக்கு, இங்கே வா, வந்து நீ அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் நீ எண்ணு. மண்ணு பிளஸ் நட்சத்திரம். அப்ப 2 விதமான சந்ததி. ஒன்று மாம்ச பிரகாரமான சந்ததி ஆபிரகாமுக்கு, மண்ணு, அதுதான் இஸ்ரவேலர்கள், இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்கள். இன்னொரு சந்ததி வருது, அந்த சந்ததி தான் நட்சத்திரம் போல இருக்க போகுது. அந்த சந்ததி தான், கேட்கிறீங்களா பெருமையில, ஆவிக்குரிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு ராஜரீக சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் சந்ததி என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறா? அதுதான் எபேசியர்ல 1:4 வாசம். கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி பார்க்கிறாரு பாருங்க. நீங்களும் நானும் உங்களை விட பிறக்கலங்க, ஆனா தேவன் அப்போ சிந்திச்சுட்டு இருந்தார் நம்மளை பற்றி. கேட்குறீங்களா? அவர் ஒவ்வொன்றையும் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஏலோகிமா, நம்ம ஆதியாகமம் 1ஆம் வசனம் 1ஆம் அந்த தேவன் என்கிற பதத்துக்கு நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, ஏலோகிமாய். கேட்குறீங்களா? அவர் ஜீவித்து கொண்டிருக்கும் போதே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சிந்தை கொண்டவராக இருந்தார். அவர் சிந்தை கொண்டவராக இருந்து அவருடைய சிந்தை வெளிப்பட்டது தான் இந்த பூமியில நீங்களும் நானும் உண்டாகிறது. கேட்குறீங்களா பிரியமல்ல? சிந்தையினுடைய வெளிப்பாடு தான் வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப மனிதனை உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்ப தேவன் இங்க பார்க்கும்போது 6 நாட்கள் எல்லாம் படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கிறார். இந்த ஓய்வு நாளை எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. எவ்வளவு மகத்துவமான காரியம் தெரியுங்களா? இதுல நான் எல்லாம் அவுட்டர் தான் சொல்லிட்டு வரேன், இன்னும் இதனுடைய டீப்புக்கு போல, இதனுடைய ஆழத்தை நான் இதுவரை எதுவுமே எடுக்கல. என்ன சொல்றாருன்னா, தேவன் தாம் சிசித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதுல ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப இதை எடுத்துக்கிட்டு ஓய்வு நாள் என்னைக்கு சொல்லுங்க? சனிக்கிழமை, சாட்டர்டே ஓய்வு. இன்னும் விதத்துல நம்மளுக்கு போதிக்கப்பட்ட விதத்துல சனிக்கிழமை ஒரு ஓய்வு நாள்ன்றோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு பிரபலமா கிறிஸ்துவத்தில் அதானே இருக்கு. ஆனா தேவன் இங்க சொல்கிறதான இந்த ஓய்வு நாள் ஒரு நாளை குறித்தது அல்ல. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உயிர்த்தெழுதலின் நாள். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வாரத்தின் முதலாம் நாள். யூதர்கள் கடைபிடித்தது ஓய்வு நாள் என்று கடைபிடித்தது சாட்டர்டே. இதுல தான் பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓய்வு நாள் செவன்த் டே அட்வென்ச்சர் சபை உருவானது. 7ஆம் நாள் ஆசரிப்பு சபைகள். நாங்கள் 7ஆம் சனிக்கிழமை தான் ஆராதிப்போம் தேவனன்ட்டு. யெகோவா விட்னஸ் சனிக்கிழமை ஆராதிக்கு, இன்னும் அநேக டினாமினேஷன் சனிக்கிழமை ஆராதிக்கிறது. ஆனால் ஓய்வு நாள் என்பது அது அல்ல பிரியமானவர்களே. இந்த ஓய்வு நாளை குறித்து தான் குற்றப்படுத்துகிறார். யாரை குற்றப்படுத்தினாங்க? ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்கு 2 மிகப்பெரிய காரியம். ஒன்று, அவர் ஓய்வு நாளில் அற்புதங்களையும் சுகப்படுத்துகிறார். 2வது குற்றம், அவர் தன்னை மனிதனாய் இருக்க தன்னை தேவனாக்கி கொள்கிறார் என்று. கேட்குறீங்களா? இந்த 2 பிரதான குற்றச்சாட்டு தான் நம்ம மார்க்ல பார்க்கிறோம். மார்க் 2:23-28 பார்க்கிறோம். அதையும் வாசிச்சிருவோம்.
மறுபடியும் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அவர் ஓய்வு நாளில் இதை செஞ்சா நம்ம அவரை குற்றச்சாட்டலாம் என்று அவர் மேல கண்ணோக்கமா இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அவரும் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறாரு. ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறாரு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்த ஓய்வு நாள் குறித்து தான் அவங்க தவறான காரியங்களை உடைக்கிறாரு. எப்படி உடைக்கிறாரு? உங்கள் மாடு ஒன்று உங்கள் கிணத்துல விழுந்துச்சுன்னா அதை தூக்க மாட்டீங்களா ஓய்வு நாளில் அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறீங்களா? அப்போ ஓய்வு நாள் அந்த இடத்துல உடைக்கிறார். ஓய்வு நாளை உண்டாக்குனது இவர் தானே. ஆனால் இவர் ஏன் உண்டாக்குனார்? இவங்க நாட்களை குறிக்கிறதான ஓய்வு நாள் அல்ல. அந்த ஓய்வு நாளுக்கு பின்னாடி யோசுவா ஒரு காரியத்தை சொல்றாரு, பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. இதை குறித்து என்ன உடையவராதான் அன்னைக்கு ஓய்வு நாளை நியமிச்சாரு. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? சபைகள் ஸ்தாபனங்க என்ன பண்ணிட்டாங்க? யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த வார்த்தையின் மீது இருக்கிற வெளிப்பாடு இல்லாமல் அதை ஒரு நாளாக அனுசரித்தார்கள். இங்கே தான் தோல்வியை கண்டார்கள். எந்த வார்த்தையை தேவன் கொடுத்தாரோ அவரே மாம்ச சரீரத்தில் வந்துட்டார் பூமியில. அவர் வந்த போதே அவரிடத்துல ஓய்வு நாளை குறித்து பேசுறாங்க. அப்பதான் அவர் அந்த ஓய்வு நாளை உடைக்கிறார். ரெண்டாவது ஒரு குற்றச்சாட்டு அவரை தேவனாக்கி கொள்றது. அது மார்க் 14 அதிகாரம், மார்க் 14 60-64 வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி அவரோ பேசாதிருந்தார். அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா. கிறிஸ்து யாருன்னா, யூதர்கள் எதிர்பார்த்திருந்த கிறிஸ்து யாருன்னா, யெகோவா தேவனே அவங்களை ஆளுகிற ராஜாதி ராஜாவாக, மேசியாவாக, கிறிஸ்துவாக வர வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய நம்பிக்கை. கேட்குறீங்களா? இப்போ அவர் வந்தபோது அவர் செய்கிற அடையாள அற்புதங்கள்லாம் பார்த்துட்ட பிறகு என்ன செய்யறாங்க? நீ ஜீவனில் அத தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அதற்கு இயேசு, நான் அவர்தான் ஒருசாரு, நான் அவர்தான், அந்த கிறிஸ்து தான் நான், யெகோவா தேவன் தான் நான் என்றார். யெகோவா தேவன் தான் கிறிஸ்துவாக மேசியாவாக வரணும். ஏன்னா ரெண்டாம் கடவுள் மூணாம் கடவுள்லாம் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க யூதர்கள். நம்ம இங்க இந்தியாலேயோ அல்லது உலகம் முழுவதுமா இன்னைக்கு பிரதான ஒரு டாக்டர் இருக்கு பாருங்க, ரெண்டாம் நபர் மூணாம் நபர்லாம். அப்படிலாம் யூதர்கள் தேவன் ஒருவரே, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று உபாகமம் 6 நாளில் சொல்லப்படுதே, அதை விசுவாசிக்கிறவர்கள் அவங்க. அப்போ அந்த அந்த யூதருக்கு என்ன நம்பிக்கைனா, தேவன் மனுஷனா பூமியில மேசியாவாக வரணும்னா, அவர் வந்து கிறிஸ்து வரணும்னா அவரு என்னவா இருப்பாரு? குமாரனாக இருப்பார். அவங்க நல்லா தெரியும். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? குமாரன் என்பது இரண்டாவது கடவுள் மூணாவது கடவுள் அல்ல, அந்த தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு வேதம் சொல்லுகிறது. கேட்குறீங்களா? அதுதான் கொலேசியர்ல வாசிக்கிறோம் 3:16 என்ன வாசிக்கிறோம்? அது சரியா அந்த வசனத்தை அப்படியே வாசாதான் புரியுங்க. 3:16 கொலேசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே வார்த்தையினாலாவது கிரியினாலாவது ஒன்று மன்னிக்கவும், 1 தீமோத்தேயு ஐயா ஒரு நிமிஷம், 1 தீமோத்தேயு 3:16 நான் கொலேசியர்ன்ற 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. இது ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி, யாவரும் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி. அப்படின்னா
இன்னைக்கு ஸ்தாபனங்களும் சபைகளும் இந்த வசனத்தை ஒப்புக்கொள்ளனா இந்த கட்டளைகளை மீறதான அர்த்தம். யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. இது நீங்க புரிஞ்சிட்டாவே இது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும்போது பிரியமானவர்களே, எப்படி ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து தன்னுடைய குமாரனாக இந்த பூமியில சிருஷ்டித்து அந்த சிருஷ்டிப்பை எடுத்து ஒரு மாம்ச சரீரத்தில் வச்சாரோ, அப்படிதான் தேவன் இந்த பூமியில வருவதற்கு மரியாளுடைய சரீரத்தை, கர்ப்பத்தை, ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். பாவம் இல்லாதவர், எந்த இன பெருக்கத்தினால வராத ஒரு சரீரத்தை உண்டாக்கி பரிசுத்தாவின் பலன், அதாவது நிழலிட்டு அந்த சரீரம் உண்டாக்கப்பட்ட சரீரத்தில் அவர் இறங்கி அந்த மாம்ச சரீரத்தை தான் வெளிப்பட்டார். ஏன்னா அந்த 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 ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு ஒரு சரீரத்தில் வைக்கப்பட்ட போது சர்ப்பமானது அந்த ஆதாமி ஏவாளை வஞ்சித்ததினாலே, பாவம் மனுக்குலத்தின் மீது வீழ்ந்ததினாலே, திரும்பவும் அவர் தேவனாக வந்து அவர் மீட்கல. என்ன செய்யறாரு? மனுஷன் இழந்ததை மனுஷனாகவே வந்து அதை மீட்டெடுக்கிறார். கேட்குறீங்களா? நீதி உள்ள தேவன் அவர். அதனாலதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப கிறிஸ்து வருவதை அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, தேவன் யெகோவா தேவனே மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். ஆனால் வந்தவர் அவங்களை எதிர்பார்க்கிற மாதிரி வரல. அதுதான் பெரிய பிரச்சனை. அவங்க எப்படி எதிர்பார்த்திருப்பாங்க? ராஜா தாவீது ராஜாவை பார்த்தாங்க, சவுல் ராஜாவை பார்த்தாங்க, ராஜாக்கள் ஆண்டதெல்லாம் பார்த்தாங்க, ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தாங்க, இப்படியெல்லாம் அரசாண்ட மூதாதையருடைய அரசாங்க அமைப்பெல்லாம் பார்த்தாங்க. இப்படிதான் ராஜா வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்தவர் அப்படி வரவில்லை. கேக்குறீங்களா? இன்னைக்கும் மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து வரல. இன்னைக்கும் வார்த்தையாக அந்த மாம்சத்தில் சரீரத்தில் வெளிப்பட்ட அதே தேவன் தான் இன்னைக்கும் வார்த்தையாக வெளிப்பட்டிருக்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை 1000 10,000 அதாவது 1000 கணக்கில் ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துல கேட்குறீங்களா பிரியமல்ல, தேவனுடைய வார்த்தையை வார்த்தையின் பிரகாரமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால கூட்டம் நிறைய இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சைடு புறஜாதியார் ஏத்துக்கல, அவங்கள விட்டுடலாம். இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு ஏத்துக்கல, இன்னைக்கு ஏத்துக்கல புறஜாதியார். ஆனால் யூதர்களே தனக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கும் தன்னுடைய ரட்சிப்பை அடையப்பட்டு தன்னுடைய ரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஜனங்களிடத்துல தான் அவர் வந்திருக்கிறார் வார்த்தையின் வடிவிலே. ஆனால் வார்த்தையின் வடிவில வந்தவரை 3 கடவுள் ஆக்கி, கேட்குறீங்களா பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையில் அல்லாத காரியங்களை உள்ளே சபைக்குள்ளே நுழைத்ததுனால தான் அவரை வெளியே தள்ளிட்டாங்க. கேட்குறீங்களா? இப்போ யூதர்கள் பண்ணதுக்கும் இன்னைக்கு புறஜாதி பக்கம் சுவிசேஷம் திருப்பப்பட்டு புறஜாதி பண்ணதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை பிரியமானவர்களே. அதனால தான் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த வார்த்தை வரல இன்னைக்கு. கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர்கள் எதிர்பார்த்தது தேவ தூதர்லாம் வருவாங்க, பட்ட 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 நடிச்சுன்னு வருவாங்க, அவர் ராஜாதி ராஜா போல வருவார். அவர் வருவார் ராஜாதி ராஜா போல. யாரோட வருவார்? நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய சரீரமாக யாரெல்லாம் நியமிக்கப்பட்டார்களோ அவரோடு கூட பல 1000 தூதர்களோட தான் அவர் வருவார். அவர் வர வேண்டிய நேரம் ஒன்று இருக்கு, அப்போதான் அவர் வருவார். ஆனால் முதல் முறை வந்தது எதுக்காகுங்க? ரட்சிப்பதற்கு வந்தார், மீட்பதற்கு வந்தார். அப்ப ராஜாவா வர முடியாது. அவர் மனுஷன் இழந்ததை மனிதனாகவே மீட்கும்படியாக ஒரு மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் அவர் பிந்தின ஆதாமானார். முந்தின ஆதாம் எப்படி தேவன் சிருஷ்டித்தாரோ அந்த 1ஆம் அதிகாரத்தில் அதே போலதான் இவரே சிருஷ்டிக்கிறாரு. ஆனா இவர் சிருஷ்டிக்கப்படும் போது என்ன செய்யறாரு? மரியாளுடைய கர்ப்பத்தை எடுத்துக்கிறார். கேட்குறீங்களா? ஏன்? பாவமானது கொட்டப்பட்டது. அதனால ஆதாமை சிருஷ்டித்த மாதிரி இவரை சிருஷ்டிக்க முடியலன்னு இல்லை, கூடாது. ஏன்? இது 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 வந்து ஒரு மாம்ச சரீரத்தமாகவே வர வேண்டும் அவர். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? ஒரு மாம்ச சரீரத்தில் அவர் வெளிப்பட வேண்டும். அதனால மனிதன் இழந்ததை மனிதனாகவே வந்து மீட்டார். அதனால தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ இந்த ஓய்வு நாளை குறித்து அவர், ஆனால் தேவன் அவர் தேவன், அவர் தேவன் தான். ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்த, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமானதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனாக தான் வந்தார்.
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரிச்சார்கள். ஓய்வு நாள் இது செய்யலாமா? உன்னை தேவனாய், நீ மனுஷனா இருக்க தேவனாக்கி கொள்ளுகிறாயே. கேட்குறீங்களா? ஒரு காரியத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆதியில மனுஷனை சிருஷ்டிக்கும் போது எப்படி படிச்சாருங்க? முதலாவது அதிகாரத்தில் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போ தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டார்னா திரும்பவும் அந்த சாயல் அடைய முடியாது தானே மீட்டாரு. அப்போ நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? அப்போ இந்த பூமியில நம்ம என்னவா இருக்கிறோம்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவலாயிருக்க. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? அப்படிதான் சொல்றாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாயிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலேயா என்னை குற்றம் சுமத்துகிறீர்கள் என்று கேட்டார் அவர். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் வேற யாருமே இல்லை, தேவனே. பூமியில வரும்போது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது குமாரனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலமாகவும் இருக்கிறாரு. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறாரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேச போகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவர். அல்லேலூயா. இந்த எல்லா தன்மைகளும் அந்த ஒரு சரீரத்தில் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த நிலையை அடையும்படியாக தான் அவர் ரத்தம் சிந்தினாரே. பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நாம விசுவாசிக்கிறோம்னா, அந்த பாவம் மன்னிக்க அடைஞ்ச பிறகு இந்த மனுஷன் எப்படி மாறுறான்? அவராகவே மாறுறான், தேவ சாயலாகவே மாறுறான். இந்த அவுட்டர் பாடியை விட்டுருங்க, இந்த அவுட்டர் பாடி ஒண்ணுக்கும் உதவாது. இதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் தேவ சாயலாக இருக்கிறான். ஒரு மனிதன் அவர் சிந்தின ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் எனக்காக பாடுபட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் இல்லையா? அதற்கப்புறம் அவன் கிறிஸ்துவோடு நடக்க ஆரம்பிக்கிறான். அதற்கப்புறம் அவன் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை அடையும் பொழுது, மறுபடியும் பிறப்பு, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தோம், ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்தோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டோம், இப்போ மறுபிறப்பு குறித்து பேசுறாரு. அந்த மறுபிறப்பு வரும்பொழுது அவன் என்ன ஆகுறான்? இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தில் சொல்லப்பட்ட மனுஷனாகவே அவன் மாறுகிறான். தேவன் நமது ரூபத்தின் பிரகாரமாகவும் நமது சாயலின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக எப்படி புறப்பட்டு வந்தாரோ அப்படிதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு கிறிஸ்தவனும் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின் பிரகாரமாக மாறுகிறான். எங்க பிரச்சனைனா, இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் தான் இன்னைக்கு வேணும். அசலான அனுபவம் அதுதான் சிருஷ்டிப்பு, செகண்ட் கிரியேஷன், இரண்டாவது சிருஷ்டிப்பு. முதல்ல நம்ம தாய் வயிற்றிலிருந்து பிறந்துட்டான், அதை சிருஷ்டித்தார் தேவன். இரண்டாவது தேவனால பிறக்கணும். நான் இதுக்கு விட்டு கொடுக்கணும், நாம இதுக்கு சபை விட்டு கொடுக்கணும். நான் தேவனால பிறந்தே ஆக வேண்டும். தேவனால பிறக்கலனா அதை நான் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டேன்றாரு. கேட்குறீங்களா பிரியமோன்ல? ஏன் தேவன் ஒருவர் சொல்லும் போது யாரும் புரிஞ்சுக்க முடியல? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் வந்து புரிந்து கொள்ளவே முடியல. ஏன் காண முடியல? ஏன்? மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை. மறுபடியும் பிறந்த அனுபவம் வந்துச்சுன்னா நீங்கள் தேவனை காண்பீர்கள். எங்க காண்பீங்க? உங்களுக்குள் காண்பீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில காண்பீர்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கேட்குறீங்க பிரியமோன்ல? தேவன் அந்த ராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவா இருந்து உங்களை ஆளுகை செய்வார். சிருஷ்டிப்பு எப்படி கொண்டு வருது பாருங்க ஒரு மனுஷனை. சாதாரணமா பிறந்த எங்கேயோ அப்படியாக வரும்போது, ஒரு காலம் வரும்போது தேவன் நம்மை ரட்சிக்கிறார், நம்மளை எப்படி மாற்றுகிறார்? அவரை போலவாகவே, கிறிஸ்துவை போலவாக நம்மளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இங்க ஒரு ஜீவியம் அங்க ஒரு ஜீவியம் வாழ முடியாது. இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. வீட்டில் ஒரு வாழ்க்கை, தெருவில் ஒரு வாழ்க்கை, சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எல்லா இடத்திலையும் ஒரு கிறிஸ்துவனாகவே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் எங்கு சென்றாலும் அந்த கிறிஸ்துவனுடைய தன்மை அவனை விட்டு விலகி போவாது. ஏன்? அது தேவனுடைய சாயல். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? தேவனுடைய சாயலை நீங்க பெற்றிருக்கும் போது பிரியமானவர்களே, மிக என்கிட்ட தேவன் இருக்கிறார், நான் அப்படி அதெல்லாம் செய்ய மாட்டீங்க, அப்படிலாம் போக மாட்டீங்க. எல்லாரும் பயணிக்கிற மாதிரி தான் நீங்களும் போவீங்க. ஆனால் தேவனை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் போவீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள தான் இருக்கும். ஹல்லேலூயா. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் தேவன் வருவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நமக்கு தேவையானது அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம். எப்படி அந்த முதல் சிருஷ்டிப்பில் ஆதாம் பெற்றிருந்தாரோ, பாவமானது மனுக்குலத்தின் அதாவது வீழ்ந்த போது எல்லாரும் பாவத்தில் வந்து தான் நம்ம இனப்பெருக்கத்தினால பிறக்க ஆரம்பித்தோம். இல்லைன்னா அப்படி தான் வந்திருப்போம். எது தேவனுடைய சித்தம்? ஆதாமை எப்படி சிருஷ்டித்தாரோ
அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்களும் நானும் பிறந்தமே, அது தேவனுடைய சித்தம் அல்ல. இப்போ தேவனுடைய சித்தம் இல்லாத பிறப்பான நம்மை அவர் ரத்தம் சிந்தி மீட்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, கேட்குறீங்களா, அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அதுதான் சொன்னேன். அனுமதித்த சித்தமாக இருந்தாலும் அவருடைய பரிபூர்ண சித்தமாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். விட்டுல நம்மளை, கேட்குறீங்களா பிரியமானவர்களே? நம்மளை விட்டுல. பாவம் வந்துச்சே, மனுஷனை விட்டுற மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தான் செஞ்சாகணும், வேற யாருமே செய்ய முடியாது. நம்ம என்ன வேலையை செய்யணுன்றது தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அப்போ ஓய்வு நாளை குறித்து அநேக காரியங்கள் செவன்த் ஒரு மாதிரி எகோ விட்னஸ் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது, நம்ம யார் சொல்கிறதையும் கேட்க முடியாது பிரியமானவர்களே, வார்த்தை சொல்கிறது மட்டும் தான் நம்ம மிச்சம். எபிரேயர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அப்போது வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஓய்வு நாள் என்பது, ஓய்வு எப்படி மனுஷன் தேவன் எல்லா கிரியையும் நிறைவேற்றி ஓய்ந்திருந்தாரோ அப்படியாக மனுஷனுக்கும் ஓய்வு நாள் இருக்கு. அந்த ஓய்வு நாள் இளைப்பாறுதல் நாளானது இனி வரப்போகிறதா இருக்கிறது. அதை குறித்து யோசுவா கூட என்ன சொல்லியிருக்காருங்க, சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. யோசுவா அவர்கள் இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். கேட்குறீங்களா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த இளைப்பாறுதல். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஓய்வு நாள் அல்ல. ஒரு மனிதன் சரியான தேவனுடைய ஆவியை பெறும் பொழுதுதான் அவன் தேவன் எப்படி எல்லா கிரியையும் முடித்து ஓய்ந்திருந்தாரோ அப்படி, கேட்குறீங்களா பிரியமானவர்களே, இந்த மனிதனும் தன்னுடைய கிரியைகள்லாம் முடித்து ஓய்ந்திருக்கிறான். கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ அது உதாரணம் சொல்றேன் பாருங்க. எல்லா கிரியும் முடிச்சார்ல 6 நாளுக்கு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். மனுஷனுக்கு எப்படி நியமிக்கிறாரு? எல்லா கிரியும் முடிச்சு மனுஷனும் ஓய்ந்திருப்பான் என்று சொல்கிறார். இளைப்பாறுதல். கேட்குறீங்களா? அதனால தான் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எங்களிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு அவர் சொல்றாரு. யார் தர முடியும் தேவனுடைய ஆவியை? இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அவர் நாளை கொடுக்குறேன், உனக்கு ஒரு சனிக்கிழமை கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன், அதில் நீ ஓய்வு நாளை கண்டு அதெல்லாம் சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டார்னா அவன் எல்லா கிரியைகளும் முடிச்சு ஓய்ந்திருக்கிறான். பணம் கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், தேவைகள் இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும் வாழ்க்கையில். எதை பற்றியும் அவனுக்கு யோசனை இருக்காது. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? உங்களுக்கு புரியுது அந்த இளைப்பாறுதல் என்னன்ட்டு? அவன் தேவனுடைய ஆவியை பெற வரையும் திக்குன்னு இருக்கும். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? வாழ்க்கையை குறித்து பயம், வேலையில் வாலிப பிள்ளைங்களாம் எதிர்கால வாழ்க்கையை குறித்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. கேட்குறீங்களா? வாழ்க்கப்பட்டவங்க எல்லா காரியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் பயம். ஏன் பயப்படுறது? இன்னும் கிரியை முடிக்கப்படலை, இவர் தான் செஞ்சாகணும். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? இன்னும் கிரியை முடிக்கப்படலை. ஆனால் எப்படி வேதம் சொல்லுது? எல்லா கிரியும் தேவன் முடிச்சு ஓய்ந்திருந்தது போலவே இவனும், கேட்குறீங்களா, இந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்தவனும் ஓய்ந்திருப்பானே. அப்போ ஒரு ஓய்வு நாள் என்பது நாளை கிழமையெல்லாம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பெறுவது தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. இளைப்பாறுதல் நம்முடைய சாபத். சாபத்ன்றது என்னது? ஓய்வு நாள். யூதர்களுக்கு சாபத்ன்றது ஓய்வு நாள். கேட்குறீங்களா? அது நமக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது. அப்போ பரிசுத்தாவியை ஒரு மனுஷன் பெற்ற பிறகு தேவன் பார்த்துப்பார். என் பிரச்சனையை தேவன் பார்த்துப்பார். எனக்கு கவலை கிடையாது. நான் என்ன செய்யணும்? நான் பாட்டுக்கு என் வேலையை உழைக்கணும்.
என் கடமையில நான் சரியா செய்யணும், தேவன் மிச்சத்தை பார்த்துப்பாரு. இதான் ஓய்ந்திருதல். கேட்குறீங்களா பிரியமல்ல? ஓய்வுன்றது வீட்டில் இருக்கிறது கிடையாது. நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதான் சொன்னேன், விதைக்கிறவன் விதைச்சிட்டே இருப்பான், உருளைக்கிழங்கு விதைக்கிறவன் விதைச்சிட்டே இருப்பான், செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அவர் ஒரு வேலையை செய்வார் பாருங்க. அல்லேலூயா. நம்ம விதைக்கிறதை ஆசீர்வதிக்கக்கூடியவர் அவர். உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தன்னுடைய வார்த்தையை கொண்டு பேசின தேவன் அவர். எப்படி வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தாரோ அந்த தேவன் தான் சொல்லி இருக்கிறார் வார்த்தையிலே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த கிறிஸ்துவன், பரிசுத்தாவினாலே பெற்ற கிறிஸ்துவன் என்ன செய்வான்? மக்கள் சொல்றதையோ சூழ்நிலையோ பார்க்க மாட்டான். கேட்குறீங்களா? மருத்துவர் சொல்றதையோ பார்க்க மாட்டான். என்ன செய்வான்? தேவனுடைய வார்த்தையின் மீது ஆதாரப்பட்டிருப்பான். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதுல இளைப்பாறுவான் அவன். அல்லேலூயா. அதுல தான் இளைப்பாறுவான். அந்த இளைப்பாறுதல் அவனுக்குள்ளாக வரும். அப்ப என்ன செய்வான்? நிம்மதியா படுத்தானா தூங்கிடுவான். அப்படின்றதுக்குள்ள தூக்கம் வந்துடும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ பாட்டுக்கு தூங்குற, அந்த சத்தம் கூட கேட்காது. பிசாசு வந்து சொல்லுவான், உனக்கு இது இருக்கு தெரியுமா, அது இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கு தெரியுமா, இப்படி இருக்கு தெரியுமா, இப்படி ஆயிடும், அப்படி. இந்த எந்த சத்தமே கேட்காது. ஏன்? இளைப்பாறுதலுக்குள்ளாக சென்று இருக்கிறார். எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதா இவர் இளைப்பாறுதல் சொல்லுவாங்க. நீங்கள் ஜீவனோடு இருக்கும் போதே தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவை மக்களுக்கு இன்னைக்கு. Glory to Lord Jesus. அப்ப எதற்காக தேவன் நம்மை சிருஷ்டித்தார் பிரியமானவர்களே? கண்ணீரோடு கவலையோடு மரிக்கிற வரையும் போராட்டத்தோடு இருந்துட்டு பாக்ஸ்ல வைக்கும் போது இளைப்பாறுதல் அது கிடையாது. இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் நீங்களும் நானும் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கும் போதே, தேவன் என்னை சிருஷ்டித்ததுக்கான சிருஷ்டிப்பின் தன்மையை நான் உணரும் போதே, தேவ ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டவனாய் என்னுடைய கிரியைகளை எல்லாம் முடித்து, கேட்குறீங்களா பிரியமானவர்களே, தேவனுக்குள்ளாக நான் ஓய்ந்திருப்பேன். என் காரியத்தெல்லாம் தேவன் பார்த்துப்பார் இனிமே. அல்லேலூயா. நான் வேலை செய்வேன், என் பிரயாசத்தை, என் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கடன் இல்லாத வாழ்க்கை, நீயும் அநேக ஜாதி கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் எதுக்கு கவலை பண்ணோம்? கவலைப்படாதீர்கள் அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் எதுக்கு கவலை பண்ணோம்? பயப்படாதீர்கள் அவர் சொல்லி இருக்கிறாரே. இதுதான் இளைப்பாறுதல் பிரியமானவர்களே. இந்த இளைப்பாறுதலை நாம் பிடிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசமாயிருந்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நடக்கும்போது, எப்படிப்பா இவரு இவ்வளோ பிரச்சனையில் இன்னும் கண்மலை மாதிரி கற்பார மாதிரி போயினுக்கிறாரு. இவரு லெஃப்ட் ரைட்டு பிரச்சனை, ஆனா இவர் பாரு ஒண்ணுமே நடக்காத மாதிரி போயினுக்கிறாரு. என்ன காரியம்னா, கிறிஸ்து வெளியே இருந்தார் இல்லையா, கிறிஸ்து இப்போ உள்ள வந்துட்டார் அவருக்குள்ள. இந்த ஜீவ வசனம் உள்ள வந்துருச்சு. இப்போ வரும்போது என்ன செய்யற? பிசாசு நடுங்கிறான். இப்போ பயப்படா இரு சொன்னார் இல்லையா, அவர் வரும்போதெல்லாம் அதான் சொல்லுவாரு, பிசாசு வந்தாலும் பயப்படு அப்படின்னு. அவர் வரும்போதெல்லாம் பயப்படா இருங்கள். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தில் அப்படிதான் இருக்கும், பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள், இப்படிதான் பேசுவார் அவரு. தேவன் பேசினா அப்படிதான் பேசுவார். அந்த தேவனை உள்ள வாங்கி பாருங்க, அப்போ அந்த பிசாசோட சத்தத்துல செவி சாக மாட்டோம். ஒவ்வொருத்தன் இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்குன்னு சொன்னார்னா, பரிசுத்த ஆவியை பெறுவதுதான் இளைப்பாறுதல். இன்னைக்கு சபை பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோம் என்று சொல்லுகிறது இல்லையா, ஆனா உண்மையை நாங்க எடுத்து காட்டுற வேதத்துல கொஞ்சம் அதையும் வாசிச்சிடலாம். நம்ம சிஸ்டிபை குத்து தான் வார வாரம் வாசித்துட்டே இருக்கிறோமே, அதோட இணைப்பு தான் இது. இந்த தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுதான் உண்மையான ஓய்வு நான்லாம். தேவனுடைய ஆவியை பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகிறவர்களுடைய காரியங்களை பாருங்கள். எசேக்கியேலின் புத்தகம் 36வது வசனம். எசேக்கியேல் 36 24 நான் வாசிக்கிறேன். உங்களை கொண்டு வருவேன், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். இதெல்லாம் செஞ்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில. இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில அதை செஞ்சிருக்கிறார் இல்லையா? கேட்குறீங்களா? அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். சுத்தமான ஜலம் என்று சொல்லும் போது என்ன ஆகுதுங்க? அது தேவனுடைய வார்த்தை. கேட்குறீங்களா? சுத்தமான அசலான வார்த்தையினாலே கழுவப்படுதல். வார்த்தை கழுவுமா? வார்த்தை தான் கழுவும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் கழுவும். தேவனுடைய ஆவி தான் கழுவும்.
இந்த 3 காரியத்தை நம்ம பிடிச்சுக்கணும். தேவனுடைய வார்த்தை கழுவும், தேவனுடைய ஆவி கழுவும், தேவனுடைய ரத்தம் கழுவும். அப்போ சுத்தமான ஜலத்தில், அவருடைய ரத்தத்தில் அசுத்தம் கிடையாதுங்க. கேட்குறீங்களா? அவருடைய வார்த்தையில அசுத்தம் கிடையாது, அவருடைய ஆவியிலும் அசுத்தம் கிடையாது. ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படி கழுவப்படும் போது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. இங்க பாருங்க, ஒருவன் ரட்சிக்கப்பட்டு வெளியே வரும்போது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வெளியே வரும்போது அவனுடைய இருதயம் எப்படி மாறுதுங்க? நவமான இருதயத்தை கொடுக்குறாரு முதல்ல. ஏன்னா முன்னாடி இருந்த இருதயம் கல்லான, கேட்குறீங்களா, ரொம்ப கிறுக்கும் கேடு உள்ளது என்று வேதம் சொல்லுது நம்முடைய இருதயம். அந்த மாதிரியான இருதயத்தை நவமான இருதயமா மாத்துகிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நவமான இருதயம் மாறணும், தேவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறோம். நம்ம வாரானா சபைக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளணும். இப்படிலாம் என்ன வருது? ஏன் என்ன வருது? அவருடைய கைகளினால் நம்முடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுங்க? நவமான இருதயமாக மாற்றுகிறார். ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தர். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. இங்கதான் சபை ஏமாந்து போச்சுங்க. இந்த நவமான இருதய சபைக்கு நடத்துறது போல இந்த புதிதான ஆவியை கட்டளையிடுறார் இல்லையா? இந்த புதிதான ஆவி வந்த பிறகு பரிசுத்த ஆவி எனக்கு வந்துட்டாருன்னு நினைச்சுக்கிறாங்க. கேக்குறீங்களா? இது புதிதான ஆவி. இந்த புதிதான ஆவி என்ன செஞ்சது? தேவனுடைய சமூகத்துக்கு நாட செஞ்சது. புதிதான ஆவி என்ன செஞ்சது? தீய பழக்கத்தெல்லாம் விட்டு தேவனுடைய ஐக்கியம் கொள்ள வச்சுது. புதிதான ஆவி என்ன செஞ்சது? உலக பிரகாரமான வாழ்க்கை நண்பர்கள் எல்லாரும் விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய நண்பர்களை, தேவனுடைய ஐக்கியத்தில், தேவனுடைய சகோதரர், தேவனுடைய குடும்பத்தில் நம்ம சேரும்படியா வச்சுது. இது எல்லாமே புதிதான ஆவி செஞ்சது. கேட்குறீங்களா? புதிதான ஆவி வந்த பிறகு இதெல்லாம் பார்க்கும்போது சபை என்ன பண்ணிச்சு? பேசு பேசு பேசுன்னு தட்ட ஆரம்பிச்சு. கேட்குறீங்களா? இப்போ இந்த புதிதான ஆவி என்ன செஞ்சிச்சுன்னா, எல்லாரும் பேசுறாங்களே நம்மளும் பேசுன்னு பேச ஆரம்பிச்சிச்சு. இது புதிதான ஆவி தான். நவமான இருதயம், புதிதான ஆவி சரியா தேவன் கொடுத்தாரு. அப்ப எங்க தவறு நடந்துச்சுங்க? நடுவில் தான் தவறு நடந்துச்சு. கேட்குறீங்களா? நான் ஏற்கனவே எடுத்த சிஸ்டிப்பில் தங்கள் ஜாதியின் பிரகாரமாகவே தேவன் விதையை விதைச்சாரு, அது முளைப்பிக்க செய்தார். கேட்குறீங்களா? அப்ப கலப்பினம் வந்ததுக்கான காரணம் என்னது? கலப்பு மார்க்கத்தை உண்டு பண்ணினது. அப்படிதான் இங்க நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை தேவன் கட்டளையிட்டார். கேட்குறீங்களா? கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, எல்லாமே தேவன் செய்யறார். நல்லா பாருங்க, நம்ம எதுவுமே செய்யலைங்க, தேவன் தான் எல்லாமே செய்யறாரு. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்போதான் இதுதான் சொல்லுங்க, இது யாரோட ஆவிங்க? புதிதான ஆவி, தேவனுடைய ஆவி. வேதம் சொல்லுதுங்களா? புதிதான ஆவியை பெற்ற பிறகு தேவனுக்கு நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிக்கிறோம். பிறகு என்ன பண்றாரு? கல்லான இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுத்து புது ஆவியை கொடுத்தாரு. இப்ப கல்லான இருதயத்தை கொடுத்து, சில நேரத்தில் கல்லா இல்லை நம்ம இருதயம், அந்நிய பாஷை பேசுறோம், சபைகள்ல போறோம், தேவனை ஆராதிக்கிறோம், திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட்டுது 6 நாளுக்கு இருதயம் கல்லாயிடுதே. சொல்லுங்க, எப்படி மாறுது? ஏன்னா நவமான இருதயத்தை கொடுத்து புது ஆவியை கொடுத்த வரையும் நம்ம ஓகே. அடுத்த ப்ராசஸ் நமக்கு நடக்கணுமே. இப்போ கல்லான இருதயம் இருக்கு பாருங்க, அது என்ன ஆகணும்? சதையான இருதயமாக மாற வேண்டும். இந்த இருதயத்துல தான் தேவன் வந்து வாசமா இருப்பார். சரியான ப்ராசஸ் நல்லா பார்த்துங்க. தேவன் வந்து ஒரு வீட்டை, நம்ம குடியிருக்கிற வீட்டையே சுத்தம் செய்யாம நம்ம போக மாட்டோம். கரெக்டுங்களா? இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கிற மாதிரிலாம் நம்ம போக மாட்டோம். கரெக்டுங்களா? அப்ப அவர் வந்து வாசம் செய்கிறார். அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராதிக்கக்கூடிய அந்த பரிசுத்த தேவன், மகிமையான தேவன், ஒரு மனுஷனை அதாவது என்ன சொல்றது, இழிவான ஒரு பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து தன்னுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்த நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயமா அவனை மாற்றி, எத்தனை ப்ராசஸ் பாருங்க. பிரியமானவர்களே, சபை இன்னைக்கு இதை போதிக்க தவறிவிட்டது. ஹல்லேலூயா. மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. ஹல்லேலூயா. இப்பதான் தேவனுடைய ஆவி வருவார். ஒரு ப்ராசஸ் இல்லாம தேவனுடைய ஆவி வரமாட்டாருங்க.
நல்லா யாரும் உங்களை வந்து சொல்ல வேண்டாம், உங்க மனசாட்சி சொல்லும். சில நேரத்தில் கோபம் கொள்ளும் போது, சில நேரத்தில் மற்றொரு பகைமை, எரிச்சல், கசப்பு கொள்ளும் போது, கேட்குறீங்களா, இந்த மாம்சத்தில் நம்ம வீழ்ச்சியை சந்திக்கிறோம். இது இன்னும் மீட்கப்படலை, சரீரம் மீட்கப்படலை, ஆத்மா மீட்கப்பட்டுருச்சு, இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படலை. அதனால தான் சிந்தை சரியில்லை, நமக்கு எண்ணங்கள் சரியில்லை, பார்வைகள் சரியில்லை, பேச்சுகள் சரியில்லை. ஏன் கேட்குறீங்களா பிரியமானவர்களே? ஏன்னா நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டது, அந்த சரீரம் இன்னும் மீட்கப்படலை, அதனால வீழ்ச்சியை சந்திக்கிறோம். கேட்குறீங்களா? அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வரும்போது, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், இது பாருங்க ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஆவி என்ன செய்யுதுங்க? உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எல்லாத்தையும் அவர் பண்றாரு. நம்மளை அவர் வார்த்தையை கைக்கொள்ள செய்யறாரு, அவர் கட்டளையில் நடக்க செய்யறாரு, எல்லாவற்றையும் அவர் பண்றாரு. கேட்குறீங்களா பிரியமல்ல? அப்போ தேவனுடைய ஆவி ஒரு சரீரத்துக்குள்ளாக வரும்போது அதை எவ்வளவு சுத்தம் செய்ய வேண்டுமோ, எவ்வளவுலாம் அதை தயார் செய்ய வேண்டுமோ, அதையெல்லாம் தயார் செய்யிட்டு தான் அவர் ஆவியை வைப்பார். நேற்று ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆவியை இல்லை பிரியமா. சபைகள் சொல்லி கொடுத்தது வேற. சபைகள் நம்மளை நேற்று ரட்சிக்கப்பட்டா இன்னைக்கு ஆவிக்காக ஜெபம் பண்ண, அந்நிய பாஷை பேசு வரும். அந்த அந்நிய பாஷை என்ன? அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிற தேவனுடைய ரகசியம். என்ன ரகசியத்தை பேசுறான்? ரகசியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். கேட்குறீங்களா பிரியமானவர்களே? தேவனுடைய வார்த்தை தான் ரகசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:6 சொல்றாரு, தேவனுடைய, அதாவது வாசிக்கலாமே, அந்த அது கூட ரகசியம் என்று சொல்லுகிறது, அதை மட்டும் வாசிக்கலாமே. 10:6 இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும். அப்போது தேவனுடைய ரகசியம் எப்போ நிறைவேறுங்க? 7ஆம் தூதனுடைய சத்தத்தின். இந்த 7ஆம் தூதனுடைய சத்தம் எப்போங்க? இந்த லவோதிக்கியா சபையின் காலம் தான் 7ஆம் சபையின் காலம். இந்த சபையின் காலத்தில் தான் தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த சத்தத்தினாக்களே தேவனுடைய ரகசியத்தை நிறைவேற்ற செய்கிறார். இப்போ அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறான். அப்போ தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறான்னா தேவனுடைய இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தி இருக்கணுமே. சொல்லுங்க. பவுல் அதில் கட்டளையிடுறாரு, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்கன்னு இன்னைக்கு சபை சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் என்ன சொல்றார் பவுல்? நீ அந்நிய பாஷை பேசுகிறது என்றால் 2 அல்லது 3, வேதம் அப்படிதான் சொல்லுது கொரிந்தியர்ல, 2 அல்லது 3 கட்டுப்பாடு சொல்றாரு. 2 அல்லது 3 அதை பேசும் பொழுது அதை வியாக்கியானிக்கிறவனு இருக்கணும்ன்றாரு. எல்லாமே இந்த வரங்களிலே இருக்கிறது. 9 வரம். ஆனா இப்ப என்ன காரியம்னா, வரத்தை கொடுத்தவர் வரம் மட்டும் நமக்கு தேவை கிடையாது. கரெக்டுங்களா? வரம் மட்டும் போதுமானது அல்ல, வரத்தை கொடுத்தவரே உள்ள வரணும். இப்போ அந்த காலம் இது. கேட்குறீங்களா? வரத்தை கொடுத்தவரே உள்ள வரணும். ஹல்லேலூயா. ஒரு கம்பெனியில் ஒரு எஜமானி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாராம். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து ஒரு லேடிக்கு மட்டும் கிஃப்ட்டை கொடுக்கல. ஐயா, நான் உங்ககிட்ட எவ்வளோ நாளாக பணி செஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தால் எனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே. அப்போ அவர் சொன்னாராம், எல்லாருமே பணி செஞ்சாங்க, எல்லாருக்குமே கிஃப்ட்டு நான் கொடுத்துட்டேன், உனக்கு நான் என்னையே தரேன்னாராம். அந்த அம்மாவை ஏன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு? கேட்குறீங்களா? எல்லாருக்கும் கிஃப்ட் கிடைக்கலாம், ஆனால் அந்த மணவாளன் வரும்போது இந்த மணவாட்டியை, கேட்குறீங்களா, தகுதிப்படுத்துவதற்காக தான் அவர் தண்ணியே கொடுத்தாரு. எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாரு, ஒரே ஒரு லேடிக்கு மட்டும்தான் தண்ணியை கொடுத்தாரு அந்த எஜமா. இந்த எஜமானும் அப்படிதான் வர போறாரு. சபை அவருடைய மணவாட்டி, கரை திரை அற்ற மணவாட்டியாய் தெரிந்து கொள்ளதான் தேவன் வரார். கேட்குறீங்களா பெரியவங்கள? கரை திரையற்றவர். ஒரு வீசுல கூட ஒரு சின்ன கருப்பு கூட வாழ்க்கையில பார்க்க முடியாது. நம்ம எதுவும் செய்ய போறது இல்லை. அவரை தான் சிந்தினார், அவர் மரித்தார், ஜீவனை விட்டார். எல்லா நிந்தை அவமானமையும் அந்த நான் வாசித்த அந்த வேத பகுதியை துப்பினார்கள், அடித்தார்கள். ஹல்லேலூயா. வார்க்கச்சையால் அடித்தார்கள். அவர் யார்?
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். இதெல்லாம் ஏன் சுமந்தார் அவர்? உங்களையும் என்னையும் அந்த ஆதி நிலைக்கு கொண்டு போகும்படியாக. மனிதனுடைய அந்த மூல சிருஷ்டிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, தேவ சாயலாகவே ஏமாற்ற முடியாது பிரியமானவர்களே. கிறிஸ்துவம் இன்னைக்கு ஹல்லேலூயா கேட்குறீங்களா பிரியமானவர்களே? அந்த ஜீவியை நம்ம வரும்படியாக தேவன் வைப்பார், நம்ம உண்மையாகவே வைப்பார். அதனால தான் இந்த மாலை வேளையில் இங்கே வந்திருக்கிறோம். அந்த ஜீவியை நம்ம வாழ்ந்து தான் அவரை கிட்ட போய் சேருவோம். யார்கிட்ட போய் சேர போறோம்? மகா பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய அந்த உன்னதமான தேவனுடைய அந்த சரீரத்தில் போய் இணைக்க போகிறோம். நான் தான் சொன்னேன், இந்த கூர்ணி கோபுரமானது வரும்போது இந்த அன்பு என்கிற தேவன் பரிசுத்த ஆவியான இடத்துல தான் இந்த சரீரமானது போய் இணைய போகுது. கேட்குறீங்களா பிரியமல்ல? இது ஒரு அடையாளம் தான். முதல் வேதாகமம் என்னவா இருந்ததுங்க? வானமண்டல வான சாஸ்திரமா இருந்தது. கேட்குறீங்களா? வான சாஸ்திரிகள் வந்தாங்களா இயேசு பிறந்த போது? அது முதல் வேதாகமா இருந்தது தேவனுக்கு. வானத்தின் பூமி எல்லாவற்றையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதனுடைய காரியங்களை பார்க்கலாம் பின்னாடி. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வானமண்டல ராசிகள் கூட இருக்குது. என்ன பத சொல்றீங்க? உண்மைதான். அது யோபு எழுதுறாரு சில காரியங்களை. யோபு சில காரியங்களை எழுதுறாரு. யோபு 38:19 36:9 வீட்டில் போய் கூட வாசிக்கலாம். 6:23 இதுல எல்லாம் நம்ம அதில் பார்க்கலாம் ராசி மண்டலங்களை குறித்து. அப்போ ராசிலாம் இருக்குதா பதர்? நீங்க சொல்ற இந்த ராசிக்கு வா, இந்த என்ன ராசி என்னன்னோ ராசி இருக்குது, இந்த ராசி வா, அந்த ராசி இந்த நாளில் இது நடக்கும், அந்த நாள், அதெல்லாம் கிடையாது தேவன் சொல்ற ராசி. அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, அந்த மாதிரி பேர்கள் இருக்கு, பட் இவங்க சொல்ற வியாக்கியானம் கிடையாது அந்த ராசிக்கு. கேட்குறீங்களா? கன்னி ராசி இருக்கு, ராசிகளை உண்டாக்கின ராசி மண்டலங்கள் இருக்கு. கன்னி ராசி இருக்குது. அது எதுக்குங்க? கிறிஸ்து கன்னி ராசி தான் முதல் ராசி ராசிகளிலே. கடைசி ராசி சிம்ம ராசி. கரெக்டுங்களா? இது தேவன் எதுக்கு வச்சாருன்றது இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கும் மற்ற மார்க்கத்தாருக்கும் தெரியல. கேட்குறீங்களா? ஆனால் தேவனே வச்சாரு. முதல்ல அவர் வருகும் போது கன்னி வயிற்றில் பிறக்கணும் அவர். அல்லேலூயா. அவர் கன்னி பிறப்பா வரணும். கேட்குறீங்களா? ஆனால் கடைசியா அவர் வரும்போது எப்படி வரணுங்க? அவர் இரண்டாவது முறை, முதல் முறை அவர் கன்னி ராசியில் வரணும். இரண்டாவது முறை ராஜாதி ராஜாவாய் சிங்கமாய் வரணும். அவர் யூத குலத்தின் சிங்கம் அவர். அதான் சிம்ம ராசி. நடுவுல இருக்கிறது தான் இந்த நண்டு ராசி. இந்த கேன்சர் நண்டு மாதிரி இருக்கும் பாருங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகத்துக்கு வந்த கேன்சர். அது ஆங்கிலத்தில் கேன்சர்னுவாங்க, புற்றுநோய். அது அப்படியே செல்ஸ் அப்படியே பரவிச்சு பாருங்க. இதனுடைய ஆழமெல்லாம் நம்ம பார்க்கலாம். நீ நிச்சயமா தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். இதனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சபை மறந்துடலாம். எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு மனவாட்டி கூட்டம் இருக்கும், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த சத்தமானது பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கும். கேட்குறீங்களா பிரியமல்ல? எங்க இருந்தாலும் கழுகு தன் கழுகிலிருந்து வார்த்தையை கொடுக்கும். கழுகின் தன் கழுகுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஜீவன் அது. அதுதான் இந்த கழுகின் காலம். கேட்குறீங்களா? ஈகல், மேன், ஹாக்ஸ், லயன், மத்தேயு, மார்க், லூக்கா, ஜான். யோவானை பற்றி நீங்க பார்க்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசிக்கும் போது தெய்வீகத்தை பார்க்கலாம் தேவனுடைய. அதில் தான் சொல்றாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. இப்பெல்லாம் நான் அவுட்டரா சொல்றேன் உங்களுக்கு. கேட்குறீங்களா? அதே மாதிரி இது இரண்டாவது வேதாகமம். ராசி மண்டலம் பார்த்தோம் இல்லையா? வான சாஸ்திரங்களை பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய பிறப்பு எப்போ நடக்குன்னு யார் கேட்குறாங்க? வானசாஸ்திரிகள் வராங்க, அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஏன் அந்த வாய்ஸ்மேன் வராங்க? ஞானிகளும் வானசாஸ்திரிகளும். அவங்களுக்கு தெரியும் காலங்களை நிதானிக்கிறது அவங்க தான், எப்போது கிறிஸ்துவின் வருகை இருக்குன்னு தெரியும். அதனால ஏரோது அவங்கள எங்க பேரை பாருன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரியும். கேட்குறீங்களா? அப்போ இரண்டாவது வேதாகமம் 1 பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள். கடைசி காலத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-8 வசனம். 2 பேதுரு மன்னிக்கும். இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய்
உங்கள் விசுவாசத்தோடு, இந்த கூர்ணி நிபோகத்தில் இருக்க பாருங்க, உங்க விசுவாசத்தோடும், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய அஸ்திபாரம். தேவன் நம்மை சிருஷ்டித்தார் இல்லையா, அந்த தேவ சாயலாகவே நாம் மறுரூபமாவதற்கு நமக்கு தேவன் என்ன செஞ்சிட்டார், நமக்கு விசுவாசம் தான் அஸ்திபாரமா போட்டிருக்கிறார். கரெக்டுங்களா? உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், நாலேஜ், ஞானத்தையும், இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதரர், இதெல்லாம் ஒண்ணுக்கொன்னு சேரணும் பிரியமானவர்களே. ஒன்னு இல்லாமல் ஒரு வீட்டை நீங்க கட்ட முடியாது. ஒரு செங்கல் ஃபர்ஸ்ட் விசுவாசம் இல்லாம நீங்க தைரியத்தை கட்ட முடியாது. கேக்குறீங்களா? இதுதான் சபை. இன்னைக்கு இந்த சபை இந்த நிலையை அடையும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். இன்னைக்கு வந்துட்டார் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. சபையெல்லாம் இன்னைக்கு கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அறுவடை வந்தது. நான் சொன்னேன் ஹைபிரிட்ல மகசூல் நிறைய வரும்ட்டு. பேரின்ப பெருவிழால ஒரே கூட்டத்தில் 10,000 பேர் கூட்டினாங்க. கேக்குறீங்களா? தேவ ஆவியினால நிரப்பப்பட்டுட்டோம், தேவன் இன்னைக்கு அற்புதத்தை செஞ்சார், எல்லாம் சொன்னாங்க, ரைட்டு. ஆனா இந்த மகசூல் பெருசா இருந்தது. ஆனா அதுல கலப்பினம் இருந்தது, வார்த்தையினுடைய கலப்பினம் இருந்தது. கேக்குறீங்களா? ஏன் தேவன் உங்களை என்ன அழைச்சார்னா இந்த நிலையை அடையும்படியாக, இந்த விசுவாசத்துல இருந்து இந்த சகோதர சிநேகம் வரணுங்க. இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, இதுதான் 7ஆம் சபையினுடைய நாட்கள். இந்த காலம் கடைசி காலம், லவோதிக்கியா காலம். அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த 7வது படிதான் என்னது? சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குங்கள். கேக்குறீங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு? சகோதர சிநேகத்தோடு. இங்க தானே பிரச்சனை, அன்பு பரிசுத்த ஆவியானவர். இப்போ சகோதர சிநேகமே இல்லைங்களேங்க. கரெக்டுங்களா? ஒரு குடும்பத்திலே சகோதர சிநேகம் இல்லை, ஒரு சபையில சகோதர சிநேகம் இல்லை, ஒரு ஐக்கியத்தில் சகோதர சிநேகம் இல்லை. எங்க அன்பு வந்து இறங்கும்? அன்புன்றது பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றேன்னு சொல்லிட்டவங்க இந்த சகோதர சிநேகம் இல்லையே. கேக்குறீங்களா? ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நம்ம சகோதரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. யார் இது? எதுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு நடக்காத போது. கேக்குறீங்களா பிரியமானவர்களே? அப்போ சகோதர சிநேகம் வந்த பிறகுதான் இந்த அன்பு வந்து இறங்குறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாவே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தான் கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நியமிக்கப்பட்டவர் அவர். ஃபர்ஸ்ட்லாம் நீங்க லோடு எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த லோடு இன்ஸ்பெக்டர் என்ன செய்வாருங்க? எல்லாத்தையும் உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுவாரு. லோடு போகும்போது ட்ரெயினில் நீங்கள் சீல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பூட்டி சீல் அடிப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவர் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுவார். எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்ஸ் எல்லாம் லூஸாக இருக்கக்கூடாது, எல்லா பாக்ஸும் டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருந்த பிறகு தான் என்ன பண்ணணும், அவர் எல்லாத்தையும் இது பண்ணி சரி பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த டோரை மூடி சீல் போடுவார். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் வேதம் சொல்லுது இல்லையா? நம்மளும் மீட்கப்படணும்னு தேவன் முத்திரையை கொடுக்குறாரு இல்லையா? நம்ம வாழ்க்கையில எல்லாம் லொடலோட லொடலோடன்னு ஆடி இருந்ததுன்னா, கேட்குறீங்களா பிரியமில்ல? இங்கே ஒரு பாக்ஸ் அங்கே ஒரு பாக்ஸ்ன்னு ஆடிட்டு இருந்ததுன்னா, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியாமல் இங்கே அங்கேன்னு ஏற்ற இறக்கமாக வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அவருடைய முத்திரையை எப்படி கொடுப்பாருங்க? கேட்குறீங்களா? இந்த ட்ரெயின் அந்த சுமையை சுமந்து கொண்டு அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். இந்த ட்ரெயின் கேட்குறீங்களா? பரத்திலிருந்து வந்தேன், பரத்துக்கு திரும்ப போகிறேன். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் லொடலோடன்னு நம்மளுடைய வாழ்க்கை ஆடிட்டு இருந்ததுன்னா செட் ஆகாது. தேவனுடைய ஆவினால முத்திரைப்பட முடியாது. இதை சரிப்பட வேண்டும். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு மனுஷன் பாஸ்டரோ சபையோ யாருமே கொடுக்க முடியாது. பிஷப்பு, கார்டினல், போப்பு யாருமே கொடுக்க முடியாது. கேட்குறீங்களா பிரியமில்ல? தேவனே கொடுப்பாரு. தேவ ஆவியானவர் நம்மளை முத்திரையிட்ட பிறகுதான் நம்ம என்ன செய்வோம், பயணம் தொடரும் நமக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சாயல் எங்க கொண்டு போகுதுன்னா அவரை போலவே வாழ கொண்டு போகுது பிரியமானவர்களே. அப்ப இந்த இரண்டாவது வேதாகமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதா இருக்கு. இரண்டாவது வேதாகமும். மூன்றாவது தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம இதுல எந்த நிலையில இருக்கிறோம். ஆண்டவரே இதுல எந்த நிலையை நான் வரல, எப்படி வர வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது, இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த ஒவ்வொரு படியா நம்ம வரும்போது தேவன் வந்து நம்ம இடத்துல வாசமா இருப்பார். கேட்குறீங்களா பிரியமானல? அப்போ நீங்க பேசுகிற அந்நிய பாஷை தேவனோடு ரகசியத்தை பேசுவீர்கள். அந்நிய பாஷை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது.
எல்லாம் ரியாலிட்டியில வரணும், உண்மைத்துவத்தில் வரணும். வார்த்தை உண்மையானவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். மனிதனுடைய சிருஷ்டிப்பு உண்மையான சிருஷ்டிப்பாய் வரணும், அவருடைய சாயலாகவே மறுரூபமாகணும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். அப்போ தேவனுடைய சாயலும் அவர் ரூபத்தின் பிரகாரம் அழைக்கப்பட்ட நாம் அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பனா பரிசுத்த ஆவியானவரை இளைப்பாறுதல். ஒருவன் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு எல்லா கிரியையும் முடிச்சு தேவன் ஓய்ந்திருந்தது போல, அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல, 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல அவரும் எல்லா கிரியைகளையும் முடிச்சு ஓய்ந்திருக்கிறான். அல்லேலூயா. அவனும் அப்படிதான் ஓய்ந்திருக்கிறான். அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. கத்தர் பார்த்துப்பாரு. என்ன பதர் சாதம், கத்தர் பார்த்துப்பாரு. என்ன பதர் வியாதி, அதை கத்தர் பார்த்துப்பாரு. அவர் தழும்புலாம் நான் சுகமான பதர். பதர் இன்னும் அப்படியே இருக்க. இங்க கூட தான் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷரை சிருஷ்டித்தராரு. எங்க அவரை காணவில்லையே அப்படின்னு தான் தேடி நின்றுருப்பாங்க. ஆனா 2ஆவது வரும்போது அந்த மனுஷன் அங்கதான் இருந்தாரு. அவர் எத்திக்கு உள்ள வச்ச மாதிரி தான் மனுஷன் பாக்குறாங்க. அப்படிதான் தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. வேதவாசம் சொல்லுது, நான் பார்க்கலையே, உங்களுக்கு வியாதி அப்படியே தானே இருக்கு. தேவன் எனக்கு சொல்லிட்டார், தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு. ஒரு நாள் நீங்க காண்பீர்கள். கேக்குறீங்களா? அவருடைய தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், சுகமானேன். ஹல்லேலூயா, glory to Lord Jesus. அவருடைய தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், சுகமானேன். தேவனுடைய வார்த்தை எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது ஒவ்வொன்றுமே அதே போல தான் தேவனுடைய குமாரனாகிய லோகாசையும் வார்த்தையானவர் சிருஷ்டித்தார். டைம் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த வார்த்தை அந்த லோகாஸ் தேவனுடைய குமாரன் சிருஷ்டி இன்னும் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். டைம் ஆனது தெரியல. தேவனுடைய குமாரனாகிய இந்த லோகாஸ் கேட்குறீங்களா பிரியமல்ல? எப்படி தேவன் உரைக்கும் போது அந்த லோகாஸ் வந்தார், வார்த்தையாகிய அந்த லோகாஸ், தேவனுடைய குமாரனாகிய லோகாஸ். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பேசுறாரு. அதையும் தேவனுடைய வார்த்தையோடு நம்ம பார்க்கலாம் வரும் நாட்களிலே, வரும் வாரத்தில். கர்த்தருக்கு சித்தமான பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹல்லேலூயா. நிச்சயமாக அடுத்த வாரம் நாம் அப்படியாக தொடர்ந்து இந்த காரியங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த சிருஷ்டிப்பை குறித்தே பார்த்து கொண்டு வருவோம். தேவன் 6000 வருஷம் சிருஷ்டித்ததை அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் நம்ம பார்க்க முடியாது. தொடர்ந்து அதனூடாக பயணிக்கும் போது தேவன் நிச்சயமாக நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்துவார். நம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. கேட்குறீங்களா பிரியமானவர்களே? இந்த இரவு பொழுதில் நீங்கள் போய் தூங்கும் போது தேவனே என்னை இவ்வளவா சிருஷ்டித்தீர், இவ்வளவு மகத்துவமான காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். அதான் பவுல் சொல்றார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொன்னார். தோன்றவும் கூட இல்லை. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது இவ்வளவு மகத்துவமான அழைப்பை அழைச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, நீர் பெரியவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். அப்போதான் நீங்கள் நானும் அவரை ஆராதிக்கும் போது உண்மையோடும் ஆவியோடும், கேட்குறீங்களா, அவரை ஆராதிப்போம். பிரியமானல, இப்போ கடமைக்காக நம்ம சர்ச்சுக்கு போவோம், ஆராதிப்போம், வருவோம்னு இருப்போம், போலனா ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி போவோம். ஆனால் உண்மையாய் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து அவரை ஆராதிக்கும் போது எங்களுக்காகவா இவ்வளோ பெரிய காரியத்தை வச்சிருக்கிறீங்க, அதை நினைச்சு ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம் கண்களை மூடுவோம், நாம் அப்படியாக ஜெபித்து. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாக இந்த கடைசி ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிறதான அருமையான சகோதரர் மௌலி பிரதர் அப்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம். எங்கள் இருதய பலகையில் எழுதி கொள்ள எங்களை கிருபை செய்யுங்கப்பா கர்த்தாவே. நாங்கள் ஏசப்பா உங்களுடைய சாயலாக கர்த்தாவே நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளுங்க எங்கள் நல்ல பிதாவே.